ஒரு ஸ்டேஜுக்கு போய் தாய் மாமன் இவர் இல்லைன்ற மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஒரு விஷயத்தையும் நம்ம அம்மாங்க கண் கலங்குவாங்க. ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 10 நிமிஷம் அன்னையாவை வந்தோடனே எங்கேயோ ஓரமாக 2 கண்ணு கலங்க அழுதுகிட்டு இருக்கும். Grand Royal Tours and VGP Universal Kingdom presents Bihanud Suri Fans Festival powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovias, your perfect partner. Venue partner, V Spaces Nungambakam. அங்கே எங்கள் மாமா எல்லா அக்கா தங்கச்சியோட பேசவே இல்லை. அதே இடத்துல ஒரு மாமா ஸ்தானத்தில் இருக்காங்க. அவர் தான் எங்கள் அம்மா கூட பிறந்த மாமா நினச்சிக்கிட்டே இருந்தோம். 15 வயசு 20 வயசுக்கு வந்து தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மா கூட பிறந்த மாமாலாம். 25 வருஷமாக எங்கள் வீட்டில் யாரும் பேசல. எங்களோட மாமா இல்லை. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் யோசிச்சுப்பாங்க. அண்ணன் தம்பி 6 பேர் காது விட்டுருப்பாங்க. இல்லை ஒவ்வொரு விசேஷத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆள். அப்புறம் என்ன உடனேங்கிற இன்னும் பேசலையா வந்துட்ட இல்லை அது எதுக்கு வருது அது வராது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அம்மாங்க கண் கலங்குவாங்க. ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 10 நிமிஷம் அன்னையாவை வந்தோடனே எங்கேயோ ஓரமாக 2 கண்ணு கலங்க அழுதுகிட்டு இருக்கும். இல்லை எத்தனை நாளைக்கு தான் இது இவ்வளோ பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க இன்னும் அதுக்கு கோவம் தீரலை இன்னும் என்ன அப்படி 25 வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் எத்தா இப்போ கூட வீம்பு பிடிச்சிக்கிட்டு வராமல் இருக்குல்லன்னா இப்படி என்ன அதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ஒருத்தர் மாதிரி கண்ணு கலங்கி ஆத்தா வந்துட்டே ஆத்தாவே ஊரில் அங்கே மந்தையில் ஒரு டீ கடைக்கில் உட்காந்துருக்கேன் இவ்வளோ தூரம் வந்தவன் இங்கே வர முடியல அவனால் அப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல அப்படியே போட்டுட்டு திடுண்டு ஓடி போய் அந்த டீ கடைக்கில் போய் நிற்கிறாரு. கொஞ்சம் கழிச்சு அண்ணே அப்படின்னு ஒரு மாதிரி சுதாரிச்சிட்டார். என்னோட தங்கச்சி வயசு மாதிரி கேட்டு அப்படியே இல்லை ஒரு 5 நிமிஷம் 2 பேருமே பேச வேண்டாமல் அழுதுகிட்டே கிடந்திருக்காங்க. ஒரு தட்டிக்கு நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம். Grand Royal Tours மற்றும் VGP Universal Kingdom presents Bihanud Suri's Fans Festival powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innovias, your perfect partner. Venue partner, V Space Nungambakam. சூப்பர். ஆனால் நீங்களே ஒரு இடத்துல ரொம்ப அழகாக பதிவு பண்ணிங்க அப்பா கிட்டேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் தான் இதுன்னு. பட் ஒரு கதையை நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது இன் ரியாலிட்டியாக அதை நம்ம கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அதில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். ஸோ ரைட்டர் சூரியாக இந்த கதை நீங்கள் எழுதும் போது உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன? இல்லை இதில் எனக்கு எதுவுமே சேலஞ்சிங் இல்லை. அதான் உண்மை. ஃபஸ்ட்டு எல்லோரும் யோசிச்சு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கதை எழுதுகிறப்ப யோசிச்சு கொஞ்சமே எழுதி நூல் கோர்க்குற மாதிரி கோர்ப்பாங்க. இதை நான் அப்படி பண்ணவே இல்லை. நான் பார்த்த விஷயம் அப்படி எடுத்துட்டேன். அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்துட்டேன். லைஃப்பில் என் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் தம்பி எல்லார் குடும்பத்துலையும் இதை நான் எடுத்திருப்பேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே இதை சொல்கிறேன். பரவாயில்ல கதையோட இதுதான் அதனால் சொல்கிற தப்பு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் நான் கதை ஃபஸ்ட்டு எழுதலை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக எழுதவே ஆரம்பிச்சு இது எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்டா இது நாளைக்கு நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் ஐயோ இது என் வீட்டில் நடந்திருக்கேன்னு வைங்க. தம்பிக்கு சொல்லலாம் தங்கச்சிக்கு எல்லாமே நீங்கள் சொல்லலாம் எல்லாமே என் வீட்டில் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சீன் கூட கற்பனையாக யோசித்து எழுதப்பட்டது கிடையாது. இது எல்லாமே நம்ம குடும்பத்தில் எடுத்தது. ஸோ அதனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த மாதிரி. இப்படி தான் எல்லா சில விஷயம் நான் பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாமே எடுத்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டு சில விஷயங்கள் மட்டும் சினிமாவை பண்ண வேண்டியிருக்கு சில இடங்களில். அப்படி பண்ணி தான் இது ஒரு முழுசாக ஒரு படமாக வந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாமன்ற உறவு ரொம்ப அழகான ஒரு உறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அது எல்லாருக்குமே அது கிடைக்கக்கூடிய ஒரு உறவு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதை ரிலேட் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு தாய் மாமனாக இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல அதை ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது? எனக்கு எங்கள் மாமா இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவங்களுக்கு எங்கள் மாமாவங்களுக்குள்ளே எனக்கு அண்ணன் தம்பிங்க நாங்கள் எப்படி அண்ணன் தம்பி 6 பேர் அதே மாதிரி எங்கள் அம்மாவங்க கூட பிறந்தவங்க 6 பேர். அதில் ஒரு ஆம்பளை மிச்சம் எல்லாமே லேடிஸ் 5 லேடிஸ் ஒரு ஆம்பளை. அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மாவங்களுக்கும் எங்கள் மாமாவுக்குள்ளே ஒரு சின்ன கருத்துப்பாடு அது எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். அதில் எல்லா அக்கா தங்கச்சிலுமே எங்கள் மாமா கூட பேசாமல் விட்டாங்க. எங்கள் மாமா எல்லா அக்கா தங்கச்சியோட பேசவே இல்லை. இவங்க 5 பேர் கூட எங்கள் மாமா பேசவே இல்லை. இது எங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் நமக்கு மாமாண்டா யாருன்னா எங்களுக்கு ஒரு மாமா இருக்காங்க. அவங்க ஒரு மாமா அதே இடத்துல ஒரு மாமா ஸ்தானத்தில் இருக்காங்க. அவர் தான் எங்கள் அம்மா கூட பிறந்த மாமா நினச்சிக்கிட்டே இருந்தோம். எங்கள் ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் தெரியுது. எங்கள் விவரந்ததுக்கப்புறம் எங்கள் 15 வயசு 20 வயசுக்கு தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மா கூட பிறந்த மாமா அவரும் எங்கள் மாமா தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பெரியம்மா பையன் வேணும். அது எங்கள் அம்மாவுக்கு தம்பி வேணும் அவர். ஸோ அவர் அந்த மாமா இடத்துல போட்டுக்கிட்டு அவரை. ஆனால் மாமாங்கிறவர் எங்களுக்கு எங்கள் மாமா எங்கள் அம்மா கூட பிறந்த மாமான்னு எனக்கு யாருன்னு தெரியலை.
இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உறவு கலாச்சாரம் சார்ந்து பத்திரிக்கையில் எந்த பேர் வேணாலும் மாற்றி போட்டுடலாம், எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பத்திரிக்கையில் நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஒரு காது குத்துன ஒரு பசங்க மிக்குமோ, கல்யாணம்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மிக்குமோ, அந்த மாதிரிலான ஒரு பத்திரிக்கை அப்படின்னா முதல்ல தாய்மாமனுக்கு மிகப்பெரிய மரியாதையை. அந்த பத்திரிக்கைக்கு முழுமையான ஒரு மரியாதை அந்த தாய்மாமன் பேரை போடுறது தான். எங்கள் பத்திரிக்கையில் அந்த மாமனோட எங்கள் அப்பாவோட அம்மா இல்லவே இல்லை. இது 25 வருஷமாக தொடருது. 25 வருஷமாக எங்கள் வீட்டில் யாரும் பேசல. எங்கள் அம்மா எங்களோட மாமா இல்லை, பத்திரிக்கை பேரே வராது, அவர் பேரே வராது. ராசாங்கம்ன்ற மட்டும் இன்னொரு மாமா பேர் தான் வரும், அவர் பேர் வராது. உங்களுக்கு அது வருத்தமாக எங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை போட்டிருக்காங்க, அதை கண்டினியூ ஆகுது. நாங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அதை எங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு போய் தாய்மாமன் இவர் இல்லைன்ற மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஏன் வர ஒவ்வொரு விசேஷத்துக்கும் யோசிச்சுப்பாங்க. அண்ணன் 6 பேர் காது விட்டுருப்பாங்க. அப்போ வீட்டில் யாராவது எங்கள் மாமன் இன்னும் பேசலையா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆள். அப்புறம் என்ன உடனேங்கிற இன்னும் பேசலையா வந்துட்ட, இல்லை அது எதுக்கு வருது, அது வராது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சார் இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அம்மாங்க கண் கலங்குவாங்க. ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 10 நிமிஷம் அன்னை யாவை வந்தோடனே எங்கேயாவது ஓரமாக நின்று கண்ணு கலங்க அழுதுகிட்டு இருக்கும். யாராவது ஒரு ஆள் தேத்திக்கிட்டு இருப்பாங்க. விடுத்தா விடு வந்துடுவேன் விடு. இல்லை எத்தனை நாளைக்கு தான் அது, இவ்வளோ பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க, இன்னும் அதுக்கு கோவம் தீரலை, இன்னும் என்ன அப்படி பண்ணோம்னு தெரியலை. சரி விடுத்த, நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் காட்சி வந்தால் கூட வந்துடுவேங்க அத்தை. இதைத்தான் நாங்கள் அப்பப்போ கேட்டுன்னு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள் அம்மா கொஞ்சம் அழுகும், கண்கலிங்க அழுகும். இதை நாங்கள் பார்த்துருப்போம், இதைத்தான் மாட்டோம். ஸோ மாமாங்கிறதுக்கு என்னமோ தெரியல, ஏன் சண்டை மாமா வர மாட்டேங்குது அப்படின்னு. 25 வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கு அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு வீட்டில் விசேஷம் அந்த ஊரில் நடக்குது. அந்த ஊரில் நடக்கிறப்ப அந்த ஊரே சேர்ந்து அந்த ஊர்லேருந்து பொண்ணுங்களை எங்கெங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பொண்ணு எல்லோரும் அங்கே வரணும். ஊரே சேர்ந்து ஊரில் பிறந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ அவங்கவுங்க சொந்த பந்தங்களை எல்லோரும் கூப்பிட போகிறாங்க. கோயில் விழா கமிட்டாளர்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லார் வீட்டுக்குமே கூப்பிட்றாங்க. அப்போ எங்கள் ஊருக்கும் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அவங்க வர்றாங்க தெரிஞ்சவொடனே எங்கள் அம்மா சாப்பாடுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வர்றாங்க, வாங்க மாமா, வாங்க பெரியப்பா, வாங்க அண்ணே, வாங்க தம்பி, எல்லோரும் உட்காடுறாங்க. வழக்கம் நம்மளால் தான் வரமாட்டார்ல, வழக்கமில்ல உட்காந்துருக்கான். உட்காரப்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம். எத்தா ஊரில் என்றைக்கு இல்லாதது நம்ம ஊர் திருவிழா, பெரிய திருவிழா தான், நம்ம சாமி கும்பிட போகிறோம், எல்லாம் உங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு டொனேஷன் எழுதுங்கன்றாங்க. டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாம் உட்காந்துங்க. அப்போ மாமே வரலன்ட்டு ஒரு சின்ன வருத்தம் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ கூட வீம்பு பிடிச்சிக்கிட்டு வராமல் இருக்குதுன்னா அப்படின்னா அதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ஒருத்தர் மாதிரியா கண்ணு கலங்கி, ஆத்தா வந்துட்டே ஆத்தாவே, ஊரில் அங்கே மந்தையில் ஒரு டீ கடைக்கில் உட்காந்துருக்கேன், இவ்வளோ தூரம் வந்தவன் இங்கே வர முடியல, அவனால் அது மாதிரி உட்காந்துருக்கேன், வெக்கப்பட்டு சங்கட்டப்பட்டு உட்காந்துருக்கேன். இத்தனை வருஷம் வராமல் இன்றைக்கி நான் போய் வந்தேன்னு எனக்கு வேறு மாதிரி எனக்கு தோணும். அது இப்போ எதுக்கு நல்லா இருக்கேன்றாலும் நான் வரணுன்ற மாதிரி தோணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்னது. என்னென்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, 25 வருஷம் கழிச்சு வந்த மனுஷன் டீ அவ்வளோ தூரம் வந்து டீ கடையில் உட்காந்துருக்காரு, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல அப்படியே போட்டுட்டு திடுண்டு ஓடி போய் அந்த டீ கடைக்கில் போய் நிற்கிறாரு. டீ கடைக்கு ஒரு தட்டி மறைச்சிருக்கு. டீ கடை தட்டிக்கு அந்த பக்கத்தில் அவர் டீ கடைக்குள்ளே உட்காந்துருக்காரு. தட்டிக்கு இந்த பக்கத்தில் ரோட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்படியே நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவும் பேச முடியல, அவரும் பேச முடியல. அவருக்கு தெரியல எங்கள் அம்மா வந்திருக்காரு. எங்கள் அம்மா நின்றுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கழிச்சு அண்ணே அண்ணே அப்படின்னு ஒரு மாதிரி சுதாரிச்சிட்டார். என்னோட தங்கச்சி வயசு மாதிரி கேண்டு அப்படியே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 2 பேருமே பேச வேண்டாமல் அழுதுகிட்டே கிடந்திருக்காங்க. ஒரு தட்டிக்கு நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம். இவ்வளோ தூரம் வந்துட்டேல, நீ என்ன உனக்கு இந்த இருக்க 10 அடி வரமாட்டியா வீட்டுக்கு, வானே வானே சொல்லுது. அப்படியே அவரால் ஒரு மாதிரி ஆகி போய் என்னை மன்னிச்சுக்கிறேன், நாங்கள் தப்பு பண்ணதை எங்களை மன்னிச்சு கையெடுத்து கும்பிட மன்னிச்சுக்கிறேன், எங்கள் மேலே தப்பு இருந்தாலும் வானே, ஒரு நாள் 5 அத்தனை பேர் குழந்தை எல்லாருமே நீ இல்லாமல் இருக்கோம்னே, வானே பொசுக்குன்னு ஓடியாந்து கையெடுத்து கும்பிட்டு டக்குன்னு ஓடியாந்து என்னை மன்னிச்சிடாத்தா. எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. போ பின்னாடி திரும்பி பார்க்குறது இவன் நடக்க ஆரம்பிச்சிட்டார் இவரும். ஸோ இதை 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடந்தோம். இது எங்களுக்கு நடந்தது. அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போவும் அதுக்கப்புறம் தாய்மாமன் பத்திரிக்கை போட்டாலும் அப்போ ஆல்ரெடி ஒரு ஹீரோ இருந்திருக்காருல அந்த இடத்துல டக்குன்னு அவரை தீக்கிற முடியுமா? அங்கே ஒன்று இருக்குதுல்ல, வா நீயா மாமந்தியா. ஸோ பத்திரிக்கைக்கு சேர்ந்த அந்த மாமன் என் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில். ஸோ இப்போ இதெல்லாம் தான் எனக்கு இந்த கதை ரெடி பண்ணுறதுக்கு தோணுச்சு. அதனால் இந்த கதை மூலம் என்ன சொல்கிறேன், இந்த படம் யார் பார்த்தாலும் சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிட்டா உருண்டுக்கிட்டாலும் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை, இந்த படம் பார்த்தாங்கண்டா கண்டிப்பாக அவன் 100% 10 வருஷம் பகையாக இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக பேசிடுவாங்க, ஒரு அரவணைப்பில் பேசிடுவாங்க. கண்டிப்பாக
2 வார்த்தைங்க. ஒன்று மன்னிப்பு, ஒன்று நன்றி. உலகத்தில் வெளிவான வார்த்தை 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தையை பயன்படுத்தினோம்டா அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அந்த 2 வார்த்தையை பயன்படுத்தாதவே, இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தாலும் வெளிவான ஆளே இருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதுதான், ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணுறதை தாண்டி அதை மக்கள்கிட்ட அந்த கதை போய் சேரணும் அப்படின்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அண்ணா. Behind It Suri's Fans Festival டைட்டில் ஸ்பான்சர் Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. மற்றும் VGP Universal Kingdom, New Rides, New Adventures, VGP Universal Kingdom, The Family Amusement Park, ECR இஞ்சம்பாக்கம், powered by Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும், MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, Prithvi Women's Innerwears, your perfect partner, Venue partner, V Space நுங்கம்பாக்கம். Grand Royal Tours and VGP Universal Kingdom presents Behind Suri Fans Festival, powered by Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, MCR Pure Cotton Club, Prithvi Women's Innerwears, your perfect partner, Venue partner, V Spaces Nungambakam.